கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நன்மைக்கு பங்காளிகளாய் மாறுவீர்கள். உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. கடைசி யுத்தம் இது. இது கடைசி யுத்தம். இது கடைசியான யோர்தான். தண்ணீரை கடக்கும் பொழுது விசனமாய்த்தான் இருக்கிறதா? அப்பா, கரை புரண்டு ஓடுகிற இந்த யோர்தானுக்கு என்னால் ஈடு செய்ய முடியுமா என்று கலங்கி அழுகிறாயா? இது கடைசி யுத்தம் ஐயா. இன்னும் ஒரு வினாடியிலே நீ கானானை சந்திக்க போகிறாய். இன்னும் ஒரு வினாடியிலே நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்ள போகிறாய். இன்னும் ஒரு வினாடியிலே உன் சரித்திரம் மாறப்போகிறது. இன்னும் ஒரு நாளில் உன் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்னும் ஒரே மாதம்தான் தேவன் உன் சத்துருக்களை முறியடிப்பார். உன் சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். உன் சத்துருவின் வீட்டிலே ஐயோ என்ற அலறலின் சத்தம் கேட்கும். துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை உன் கண் காணும், அதை உன் காதுகள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெயபலமான தேவன் உன் பட்சமாய் இருப்பார். தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க போகிறாய். இன்னும் சில வாரங்களிலே தேவனுடைய அதிசயங்களை நீ பார்க்கலாம். அடுத்த ஆண்டு என்று காத்திருக்க தேவையில்லை. இந்த ஆண்டிலேயே அற்புதம் நடக்கும். இந்த ஆண்டிலேயே கர்த்தர் அதிசயங்களை காணப்படும். ஒரு வினாடிதான் தேவனுடைய கிரியை நடக்க போகிறது. அந்த கடைசி நிமிடத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாயிருங்க. கிறிஸ்துவின் நன்மைக்கு நீங்கள் பங்காளிகளாக மாறுவீர்கள். நம்புவீர்களா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா,